பிரைஸ் தி லார்ட். மீட்புரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த அழகான நன்னாளில் கூட நமக்கு ஒரு ஜீவ வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில விஷயங்களில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும் என்பதை வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அதுவும் இந்த யோபு பக்தர் மூலமாக கர்த்தர் நமக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறார். அவர் சொல்கிறார் பாருங்க, தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சில விஷயங்கள் நமக்குள்ள ஒரு ஒரு வெளிப்பாடு இருக்கும். நிறைய நேரத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் சில நேரத்தில் கர்த்தர் இடைப்படுவதை பார்த்துருக்கிறேன், கண்கள் இடைப்படுவதை பார்த்துருக்கிறேன், கால்கள் சொல்வதை பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்து மூலமாக நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் கட்டப்படவும் கட்டுப்படவும் நடத்துவதையும் பார்க்க முடிகிறது. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பல சோதனைகள் சோர்வுகள் வந்தது. பிள்ளைகள் இருந்தாங்க, ஆஸ்திகள் போச்சு, அந்தஸ்து போச்சு, சரீரம் ஒரு செகண்டும் ஃப்ரீயாக இல்லாமல் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் தடுமாறி ஓட்டை எடுத்து சுரண்டுகிற சூழ்நிலையும் வந்தது. ஏன் இந்த ஜீவனை வைத்திருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவருடைய மனைவியும் சொல்கிறாங்க. அவரிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமை பெறாமல் இருக்கலாமா என்று இவரும் பேசுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய ஒரு தெய்வத்துடைய வார்த்தை. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்ததுனால தான் கர்த்தர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டு வர ஆரம்பித்தது. நாமும் கூட அநேக நேரங்களில் இடறி விடுகிறோம். நாம் எதிர்பார்த்தது நடக்காத பட்சத்தில், தோல்வியின் விளிம்பில் இருக்கும்போது, எனக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு அவல நிலை, எனக்கு ஏன் இந்த தொந்தரவு என்று நினைக்கும் போது, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்தது. இந்த வார்த்தை வந்த பின்பு தான், அவருடைய இருதயத்தில் இருந்த வார்த்தை உதட்டில் வந்த பின்பு தான் யோபுவுடைய முன்னிலைமை பற்களும் பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசத்தால் நிரப்பப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அறிக்கையிடணும். அந்த அறிக்கையிட அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நமக்காக கொடுத்த சகலவிதமான கிருபைகளையும் நாம் தேங்க்ஸ் பண்ண தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவை நம்மளோடு கூட இருந்துக்கிட்டே இருக்கும். யோபுவுக்கு இருந்த தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் பலப்படுத்துவார், நமக்கும் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பி வழி நடத்துவார். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாய்களை திறந்து, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது அறிந்திருக்கிற என்ற வார்த்தையின் பிரகாரமாய், ஏசப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்பட்டும், நீர் அற்புதம் செய்ய போகிறேன். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.